இன்னைக்கு நம்ம அஸ்வாஸ் ஹிஸ்டரி சேனல்ல கடையேழு வள்ளல்களை பத்தி விரிவான செய்தி பார்ப்போம். ஏற்கனவே கடையேழு வள்ளல்களை பத்தி அவங்க யார் யாருன்னு மட்டும் சொல்லியிருந்தோம். இப்ப அவங்கள பத்திய விளக்கம். இந்த கடையேழு வள்ளல்கள்ல முதலாவது அவர் ஆய். மதுரைக்கு தென்மேற்கில் பொதிய மலை குன்றுகளை சுற்றியுள்ள பகுதிகளை ஆட்சி செய்தார். இவர் மாவேல் ஆய், தேர்வேல் ஆய் என்றும் அழைக்கப்பட்டார். புலவர்களுக்கு யானைகளை பரிசாக வழங்கினார். இது முக்கியம். கொங்கர்களை மேற்கு கடற்கரை வரை துரத்தி வெற்றி கண்டார். ஓனிசேரி முடி மோசியார் இவரை புகழ்ந்துள்ளார். நாகர் தலைவன் தமக்கு அளித்த நீல ஆடையினை சிவனுக்கு வழங்கினார். அடுத்தபடியா அதியமான் நெடுமான் அஞ்சி. இவரு தகடூரின் தலைவரான அதியமான் குதிரைமலை குன்றுகளை ஆட்சி செய்தார். ஔவையாருக்கு நோயின்றி நீண்ட நாள் வாழ வகை செய்யும் நெல்லிக்கனியை வழங்கினார். எழினி என்பான் இவரது மகனாவார். தகடூர் என்ற தருமபுரி பகுதி. அதியமானின் பணியா நிலை கண்டு சேரன் பெருஞ்சேரல் இரும்பொறை தகடூருக்கு படையெடுத்து வந்து தகடூரை அளித்த நிகழ்வு தகடூர் யாத்திரை என வரலாற்றில் அறியப்படுகிறது. காஞ்சியை அடுத்த தொண்டைமானிடத்து ஔவையார் அதியமானுக்காக தூது சென்றார். அதியமானின் போர் திறத்தை புகழ்ந்து தொண்டைமானுக்கும் அதியமானுக்கும் நடக்கவிருந்த போரை தவிர்த்தார். பெருஞ்சித்திரனார், ஔவையார் ஆகியோர் இவரை புகழ்ந்து பாடினர். பாரி. வேலீர் குலத்து வேந்தரான பாரி பரம்பு மலையையும் அதனை சூழ்ந்த 300க்கும் மேற்பட்ட ஊர்களையும் ஆண்டு வந்தான். கடையேழு வள்ளல்களில் பெருமைவிட கூறப்படும் இவனே தலை சிறந்தவனாவான். பாணர்கள் பலரும் அவரை அணுகி பாடி பரிசு பெறுவது வழக்கம். சேர சோழ பாண்டியர் அவைகளிலும் சென்று பாடியின் கொடைத்திறனை பற்றி புலவர்கள் புகழ்ந்து பாடினர். மாறி பொய்த்தாலும் பாரி பொய்க்காது என்று கூறினர். மூவேந்தர்களும் இதனால் பாரியின் மீது பொறாமை கொண்டனர். அவர்கள் பரம்பு நாட்டை முற்றுகையிட தம் படையை அனுப்பி வைத்தனர். கபிலரின் கனிவான பேச்சிலும் கபிலரின் கனிவான பேச்சிலும் பணியாத அந்த மூவேந்தர்களும் முற்றுகையை தொடர்ந்தனர். எனினும் மூவேந்தர்களும் பாணர்கள் போல் நடித்து அவனையே பரிசாக பெற்று பாரியை கொலை செய்தனர். பாரியின் மறைவுக்கு பின் பாரியின் மகள்களான அங்கவை சங்கவை இருவரும் ஆதரவற்ற அனாதையாயினர். பாரியின் மகள்களை அவரது உற்ற நண்பரான கபிலர் ஆதரித்து வந்தார். விச்சிக்கோ இருங்கோவேல் என்ற இருவரிடம் அங்கவை சங்கவையை மனம் முடித்துக் கொள்ள கபிலர் வேண்டினார். ஆனால் அவர்கள் மறுத்தனர். பின் அவர்கள் இருவரையும் திருமணம் செய்து வைக்க முடியவில்லையே என்று வருந்தி அந்தணர்களிடம் ஒப்படைத்துவிட்டு உயிர் நீத்தார் கபிலர். அதனாலதான் நட்பிற்கு இலக்கணமா சொல்லக்கூடிய 2 பேர் சொல்லுவாங்க. கோப்பெருஞ்சொல்லனும் பிசிராந்தையாரும் ஒரு நட்புக்கு இலக்கணமா சொல்லுவாங்க. பாரியையும் கபிலரையும் நட்புக்கு இலக்கணமா சொல்லுவாங்க. அதுபோல அதுக்காக நண்பனுக்காக உயிர் நீத்தார் இவரு. பாரி முல்லைக்கு தேர் இந்த வள்ளல். அதுக்கடுத்து 4வதா கோவலூர் மலையமான். சேரர் சோழர் நாடுகளுக்கு இடைப்பட்ட பகுதியை மலைப்பகுதி ஆண்டவர் திருமுடிக்காரி. இதில் முள்ளூர் என்பது தலையாய குன்று ஆகும். சங்ககால அரசியலில் மலையமான்கள் சுதந்திரமான ஆட்சியை மேற்கொண்டனர். அவர்களில் திருமுடிக்காரியே குறிப்பிடத்தக்கவர். கடையேழு வள்ளல்களில் ஒருவரான இவர் தேர்வன் மலையன் எனவும் அழைக்கப்பட்டார். புலவர்களை போற்றியவர் காரி என்னும் கருங்குதிரையில் பயணம் செய்தார். ஓரியுடன் போரிட்டு அவரை தோற்கடித்தார். மாந்தரஞ்சேரல் இரும்புரைக்கு எதிராக சோழன் பெருநெற்கல்லியை ஆதரித்தார். திருக்கண்ணன் திருமுடிக்காரியின் மகனாவார். மலையமானின் மக்களை யானை காலால் இடரச் செய்து கிள்ளிவளவன் கொலை செய்ய முற்பட்ட போது கோவூர் கிளார் தலையிட்டு சிறார்களை
அடுத்தபடியா 5வதாக ஓரி. ஓரி கொல்லிமலைக்கு பகுதியை ஆண்டவர் ஓரி ஆவார். ஓரி என்னும் குதிரையில் பயணம் செய்தார். வில் ஒன்றினை எப்போதும் கையில் வைத்திருந்தமையால் வல்வில் ஓரி எனவும் அழைக்கப்பட்டார். ஒரே அம்பில் யானை, மான், கரடி ஆகிய 3ஐயும் வீழ்த்தும் ஆற்றல் படைத்தார். திருமுடிக்காரி தன் நண்பன் பெருஞ்சேரலுக்காக போரிட்டு ஓரியை ஒழித்து கொல்லிமலையை சேரர்களுக்கு உரியதாக்கினார். 6வது நல்லி. வனப்புமிகு கண்டீர மலைப்பகுதியை ஆண்ட பெருநற்கிள்ளி கடையேழு வள்ளல்களில் ஒருவர். கண்டீர மலைப்பகுதி தொட்டி குன்றுகள் என்றும் அழைக்கப்பட்டது. வான் பரணர் என்ற புலவர் இவரால் ஆதரிக்கப்பட்டவர். நல்லியின் கொடை வளத்தினை புகழ்ந்துரைத்து இவரை ஏழைகளின் நண்பன் என்று கூறுகிறார். நல்லியின் கொடைச்சிறை போற்றி குறுந்தொகை, சிறுபான் ஆற்றுப்படை முதலியன கூறுகிறது. 7வது பேகன். ஆவினன்குடியை ஆண்ட வையாவி கோப்பெரும் பேகன் கடையேழு வள்ளல்களில் ஒருவராவார். நல்லூர் இவருடைய தலைநகராகும். இவர் குளிரில் வாடிக்கொண்டிருந்த மயிலுக்கு போர்வை அளித்தவர். தன்னுடைய அன்பு மனைவியுடன் மாறுபாடு கொண்டு வாழ்ந்தபோது கபிலர் தலையிட்டு இருவரையும் ஒன்று சேர்த்தார். இப்ப கபிலர் 3 வகையில முக்கியத்துவம் பெறாரு. பேகனுக்கு நன்மை செஞ்சிருக்காரு, பாரிக்கு நன்மை செஞ்சிருக்காரு. சேர மன்னன் செல்வ கடுங்கோ வாலியாதன் என்பவன புகழ்ந்து பாடி கபிலர் புகழ்ந்து பாடிய போது அவருக்கு அந்த சேர மன்னன் செல்வ கடுங்கோ வாலியாதன் சேர நாட்டுல நன்றாமலை குன்று அப்படின்னு ஒரு குன்றின் மேல் ஏற்றி அவருக்கு கண்ணுக்கு தெரியற வரைக்கும் இருக்கிற நிலங்கள்லாம் உங்களுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லி தானம் கொடுத்ததா சொல்லப்படுது. இதெல்லாம் டிஎன்பிஎஸ்சி டிஆர்பி தேர்வுகளுக்கு பயன்படும். கண்டிப்பா இதெல்லாம் எழுதி வச்சு பயன்படுத்துங்க, படிங்க, வெற்றி அடைங்க. நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு கண்டிப்பா பயனுள்ளதா இருக்கும். நன்றி.